நிர்மலா சீதாராமன் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர்கள் வெளியே சென்று மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு வருத்தமடைய செய்திருக்கிறதுன்னு. அதனால பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்காக யோசிக்கணுமோ தவிர அதில் அரசியல் செய்யக்கூடாது என்பது எல்லோருடைய கருத்து. நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கலாம். 2022 முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. என்ன காரணம் சொன்னாங்க? என்னுடைய தந்தையார், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, அந்த இறப்பு நாள் வருது, அதனால போகல. இது அவர் சொன்ன காரணம் 2022. 2023 ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க. 2023 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. காரணம், வெளிநாடு சென்றிருந்தேன். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரை கூட்டத்துக்கே போல. என்ன ஆச்சரியம் பாருங்க. 2021 மேக்கில் பொறுப்பில் ஏற்றதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை மலுப்பலை சொல்லி இதுவரைக்கும் போல. 21 போல, அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்றாங்க. 22 தந்தையாரனுடைய நினைவு தினம், 23 வெளிநாடு போயிட்டாங்க, 24 தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லலை அப்படிங்கிறக்காக. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா? முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசிட்டோம். தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம், முதலமைச்சரோடு நிற்கின்றோம். மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் கூட்டத்துக்கே போகாமல் அரசியல் செஞ்சால் எப்படிங்கன்னா? இது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா, அல்லது முதலமைச்சர் சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவுக்கு நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அந்த வருத்தங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்கன்னா, காரணம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டுமோ தவிர அரசியல். டெல்லி கிளம்பி போயிட்டாருங்க. நான் டெல்லியில் அன்றைக்கி ஏதோ 2-3 ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க, வேறு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. டெல்லி கிளம்பி போகிறதுக்கான கூட்டம் அது. அப்படி இருந்து முதலமைச்சர்னால போக முடியவில்லை. டெல்லி போகிறதுக்காக ப்ரோக்ராம் போட்டாங்க, 2-3 வேறு நிகழ்ச்சிகளும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் மொத்தமாக நான் புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும். கடுமையாக போராடணுங்கன்னா கடுமையாக போராடணும். தமிழகத்தில் 4 முனை போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 4 முனை போட்டி இருக்கும். மக்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். ஆளுகின்ற கட்சி ஒரு பக்கம், இன்றைய எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி, நம்ம தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இருக்கும். புதியவர்கள் அரசியலுக்கு வர இருக்கின்றார்கள், அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜி இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. ஸோ மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணணும். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய சித்தாந்தம், நிறைய கொள்கைகள். அதனால் 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள், சித்தாந்தங்கள், நிறைய கூட்டணிகள் இருக்கும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும். யார் நமக்கு வேணும், அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கு வேணும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று. அப்படி வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக பார்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு.